போலீஸ்னாலே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும்ல. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த பிம்பம் உடைபடும். போலீஸ்காரங்க மேல நாம பாக்குற அந்த பார்வையே கம்ப்ளீட்டா மாறவும் செய்யும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு போலீஸ்காரரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. உயரதிகாரி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நான் தேவையில்லாத எதையுமே செய்யல, தேவையில்லாம என்ன இந்த கொலைகேஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க, என்ன காப்பாத்துற வழியை பாருங்கன்னு உயரதிகாரியை பார்த்து கேட்டுக்கிட்டு போறாருல. இவர் தான் இந்த கதையில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்க போறவரு. என்ன ஏதுங்கிறத இப்ப இந்த பிளாஷ்பேக்கு போவோம். ஏன் அவர் இப்ப ஜெயிலுக்கு போக இருக்கிறார், என்ன கொலைகேஸ் இது, ஏன் இப்படி மாட்டிக்கிட்டார், அது ஒரு போலீஸ்காரர் எப்படி மாட்டிக்கிட்டார், இது எல்லாத்தையும் தான் ராந்த் அப்படிங்கிற இந்த மலையாள படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். சாதாரண பொதுஜனம் ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏதோ பழி போட்டிருக்கலாம், இல்ல நிஜமா நடந்திருக்கலாம், இப்படி எது வேணா எடுத்துக்கலாம். அவ்வளவு ஈஸியா ஒரு போலீஸ்காரரை இன்னொரு போலீஸ்காரரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி இங்க ஒருத்தர் அரசு செய்யப்பட்டு இருக்கிறாருன்னா என்ன நடந்திருக்கும், உள்ள போய் பாப்போமா. இந்த படத்தோட அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தான் குழந்தைக்கு அங்க குரங்கெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு பொம்மை ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரட்டுமா டியூட்டி முடிச்ச பிறகுலாம் விசாரிச்சுட்டு வரார். தான் பொண்டாட்டிக்கிட்ட கூட இருக்கிறது அம்மாவா மாமியாரான்னு தெரியல. குழந்தைய விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு. இன்னைக்கு ஏதோ பைலட் டியூட்டிங்கிறாங்க, அதாவது இன்னைக்கு ஃபுல்லாவே ரோந்து பணியில இருக்கணும் போல. அந்த மாதிரி ஒரு டியூட்டி போல இன்னைக்கு. சும்மா ஜாலியா போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு ஃபுல்லா ரோந்துல தான் இருக்கணும். கிளம்பி வந்துட்டாரு. டியூட்டி ஷீட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க 2 லேடி போலீஸ் இன்னைக்கு நைட் டியூட்டி எங்களை போட்டுருக்காங்க, இந்த குடிகார பசங்களை தயவு செய்து இங்க கூட்டு வந்துடாதீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதை என்கிட்ட சொல்லாதீங்க, உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு நம்ம ஆளு ஹீரோ. சொன்னா முத வேலையா வம்புக்குனே 20 குடிகாரங்களை கொண்டு வந்து உள்ள நிரப்பிடுவார் அவரு. அதுக்கு சொல்லாமே இருக்கலாங்கிறாங்க அந்த லேடி போலீஸ். அப்புறம் எஸ்ஐ ஒருத்தர், எங்கே அந்த ஆளு இன்னும் வரலையா, ஐயா முக்கியமான நாள்ல கூட லேட்டா வந்தா எப்படின்னு சத்தம் போட்டு போன் பண்றார். யாருக்கு, நம்ம எஸ்ஐக்கு. இவரு மீன் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. கால் வருது, என்ன இன்னும் வரல, முக்கியமான நாள் இல்லையா அப்படின்னு கேட்க, வரம்பா என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கா, இந்த டிஃபன்ல எடுத்து வச்சிட்டு இருக்கா, உடனே 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் அப்படிங்கிறார். ஆனா நிஜத்துல சொல்ல போனா மீன் குழம்பு வைக்கிறது இவர் தான். இவருக்கு டியூட்டி போனு பர்சனல் போனு 2 போன் இருக்கும். டியூட்டி போனை பொண்டாட்டி நோண்டி பாட்டுக்கிட்டே இருக்கிறா. என்னது ஏதோ ஒரு பொம்பளை உனக்கு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, ஏதோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு கோவப்படுவா. என்னடான்னு பார்த்தா குடிகார புருஷன் போட்டு அடிக்கிறானா, அதுக்கு மெசேஜ் வருது. உங்க போனுக்கு எதுக்கு மெசேஜ் வருதுன்னு அதுக்கும் சந்தேகப்பட்டு சண்டை. ஏமா அது டியூட்டி போனு, கம்ப்ளைண்ட் எல்லாமே அதுக்கு தான் வரும், இதான் என் பர்சனல் போனு, இதுல அந்த மாதிரி மெசேஜ் இருக்கா, இந்தா பாத்துக்கணும் போனை கொடுக்க. அதையும் வாங்கி கேவலமா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குது அந்த அம்மா. சரி இப்ப போனை கொடுக்குறியா, டியூட்டிக்கு லேட் ஆச்சு கிளம்பணும் சொல்லிட்டு கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இப்ப ரோந்து பணிக்கு நம்ம ஹீரோவும் இந்த எஸ்ஐயும் தான் போய் ஆகணும். ஜம்முன்னு 2 பேரும் ரோந்து பணிக்கு புறப்பட்டு போறாங்க. அங்கங்க சின்ன கேஸ் இருக்கும், சின்ன விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிரிச்சாப்ல தான் ஸ்டார்டிங்ல போய்கிட்டு இருக்குது. பெட் ஹோட்டல் எல்லாம் போட்டு போறாங்க. அங்க இருக்கிற பொட்டி கேஸ் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. வாக்கி டாக்கில தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எஸ்ஐ என்ன பண்றாப்ல, போலீஸ் வண்டியில கிறிஸ்துமஸ் வரப்போகுது போல அந்த ஸ்டாரை தொங்க விட்டுருக்காரு. சார் இந்த மாதிரி பொது வண்டியில மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்க, இது எந்த மதத்தை குறிக்குது, இது சாதாரண நட்சத்திரம் அம்புட்டுதான், நீ மட்டும் கையில கயிறு கட்டி இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். அது மதம் இல்லையான்னு கேட்கிறார். இங்க அந்த உரசல ஆரம்பமாயிடுச்சு. அங்க ஒரு 4 பேரு ஸ்கூலுக்கு பொண்ணுங்க போவாங்க இல்லையா, அந்த ரூட்ல உட்காந்துருக்கானுங்க. அதை பார்த்ததுமே இவங்க வண்டி நிப்பாட்டிட்டு, நம்ம ஹீரோ தம்பிகளா எதுக்கு சம்பந்தமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்க இருந்து போங்கன்னு சொல்லும்போது அவங்க பதிலுக்கு ஏதோ கமெண்ட் அடிப்பானுங்க. அது ரொம்ப சாஃப்டா தான் நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுவார். ஆனா எஸ்ஐ படு கோமா வந்து அவங்களோட கைலிய பிடிச்ச உரியே ஓடுறீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டு அவங்களை விரட்டி விடுவார். சும்மா கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, இப்படி மிரட்டணும், போலீஸ்னா கெத்து இருக்கணுங்கிறாரு எஸ்ஐ. சார் சின்ன பசங்க சார், இவ்வளவு வயலண்டா ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாப்ல. அடுத்து பார்த்தா ரோட்டுக்கு மேல இருந்துகிட்டு மத பிரச்சாரம் ஒரு பாதிரியார் பண்ணிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன். அதை பார்த்ததுமே இங்க தூரமாவே ஐயோ இவங்க தொல்லை தாங்காதே, மாட்டினா அட்வைஸ் பண்ணி அறுப்பாங்களே, இவங்களை எப்படி கட் பண்ணி விடுறது அப்படின்னு ஐடியா பண்றாரு. அதுக்குள்ள அவங்க கரெக்டா போலீஸ்காரங்களை பார்த்துட்டு முன்னோக்கி வராங்க. நம்மாலும் முந்திக்கிட்டு போய் எஸ்ஐயே, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல இருந்து ஏகப்பட்ட லஞ்சம் வாங்குறேன், டெய்லி குடிப்பேன், எல்லா சவகாசமும் உண்டு, உங்களை மாதிரி ஒரு பாதிரியாரோட அருளால தான் இப்ப அந்த எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு நான் நல்லபடியா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு போதனையும் தேவையில்லை, அவ்வளவு திருந்திட்டேங்கிறாரு. எதுக்கு, அவர் அறுப்பாருங்கிறதுக்காக. எப்படி பாத்தியா நான் எவ்வளவு பெரிய போலீஸ், எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவரு. ஆனா ரிவிட் அடிக்கிறாப்ல வேற மேட்டர் நடக்குது. அந்த பாதிரியார் மைக்க பிடிச்சு எல்லாருக்கும் மத்தியில இதோ இருக்கிறாரே இந்த எஸ்ஐ, வேலைக்கு சேர்ந்த புதுசுல எல்லாம் பயங்கரமா லஞ்சம் வாங்க வரான், டெய்லி சரக்கடிப்பாராம், இல்லாத சவகாசம் எல்லாம் உண்டா, ஆனா இப்போ இறைவனின் அருளால் திருந்து விட்டார் அப்படின்னு அதையும் மத பிரச்சாரத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலா பயன்படுத்த ஆரம்பிச்சதும், யோ தயவுசெய்து வண்டி அடி அங்கிருந்து போனோம்னு வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட நம்ம போய் சிரிச்சுக்கிட்டே வருவான். அடுத்து வேற ஒரு இடத்துல பிரச்சனை போல அந்த இடத்துக்கு வராங்க. ஏதோ லவ் மேட்ரு, பொண்ணு வீட்டு ஆளு ஒருத்தன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். ஆளை காட்டல, நமக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம், உன் புள்ளை எங்க, கல்யாணம் மட்டும் நின்னு போச்சு, அவ்வளவுதான் பாத்துக்க, உன் புள்ளை எங்கன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல யாரோ. ஒரு 3 பேர் வந்திருக்கானுங்க. அந்த ப்ளூ சட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க, அவன் தான் பொண்ணோட அண்ணன் நினைக்கிறேன். இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டு போலீஸ் வந்ததுமே அங்கிருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆட்கள் வந்து என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. லவ் மேட்டர்னு தெரியுது. பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம் பொண்ணோட அப்பா. ஆனா நாங்க எதுவுமே செய்யலங்க, எங்களை தேவையில்லாம வந்து மிரட்டுறாங்கன்னு ஏலபாளைங்க வருத்தப்படுறாங்க. சரின்னு உடனே இங்க இருந்து அவங்க வண்டி எடுத்துட்டு அங்க போறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வண்டி வெளியில் நிக்குது. யாராவது இருக்கீங்களான்னு சத்தம் போட ஒரு அம்மா வருது. ஏதோ பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, பொண்ணு எங்க கூப்பிடுங்க நாங்க பாக்கணும்னா அந்த அம்மா திமிரா பேசுது, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுங்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, விசாரிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அண்ணங்காரன் திமிரா வர்றான். நீ தானே
தானடா அங்க போய் அவங்க வீட்டுல சலம்பல் பண்ணது, பிரச்சனை பண்ணது. எங்கடா பொண்ணு, இப்ப கூப்பிடுறியா, நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு போகும்போது அவன் சட்டையை பிடிச்சு பின்னாடி தள்ளுறாங்க ஒரு போலீஸ்காரர. அவருக்கு கோவம் வந்து அப்படி எகிர போகும்போது விருட்டுன்னு எஸ்ஐ வந்தவரு, ஏய் நீ யாரு, டிரைவர் தானே, போய் டிரைவர் ஓட்டுற அந்த வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாருன்னு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டார். ஹீரோவும் போய் வண்டியில உட்காந்துட்டாரு டிரைவர் வேலை மாதிரி. அப்புறம் இங்க பாத்தீங்க பாருங்க, பொண்ணக்காரனும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு விசாரிக்கிறார். பொண்ணோட அப்பா. அவரை கூப்பிடுங்க, பொண்ணு கிடைச்சிட்டா நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க, நாங்க போயிட்டே இருப்போங்கிறாரு எஸ்ஐ. உள்ள போய் தான் புருஷன் கிட்ட, பொண்ணக்காரனு ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு போய் நம்ம பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா மான மரியாதை எல்லாம் போயிடும், அதனால தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், பொண்ணு இங்க தான் இருக்கறான்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்குது அந்த அம்மா. அடுத்து பொண்ணு வீட்டுல இன்னொருத்தவன், அவனும் அண்ணங்காரனா என்னன்னு தெரியல, ஏர்போர்ட்ல இப்பதான் இறங்கிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன்னு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். பொண்ணு ஓடி போயிட்டாடா, அதுவும் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காங்கல்ல அங்க ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்குது அந்த அம்மா. சரி அண்ணன் இருப்பால அப்படின்னு கேட்டா, அவன் கிடக்குறான் ஒண்ணுக்கு உதவறவன், அங்க போய் அது இதுன்னு பண்ணி சலம்பல் பண்ணிட்டு வந்திருக்கான், நீ வா சீக்கிரம் வா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. இங்க அப்பா கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டாப்ப. எஸ்ஐயும் அந்த லெட்டரை எழுதி வாங்கிட்டு, உன் பொண்ணு உன் வீட்டுல இருக்கிறா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்கிறாப்ல. சரி ஓகேன்னு வண்டி எடுக்க சொல்லிட்டார். பொண்ணும் பையனும் ஓடி போயிட்டாங்க போல. ஆனா குடும்ப கௌரவம்னு ஒன்ன புடிச்சுக்கிட்டு இந்த பணக்கார குடும்பம் இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுலயும் அந்த சட்டை மேல கைய வச்சான் பாத்தீங்களா, அந்த தாடிக்கார ரொம்ப திமிரா மறைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதுல ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. பாரு, காக்கியும் கம்யூனிசமும் ஒன்னு சேரவே சேராது, எல்லாரும் சமம்னு போலீஸ்காரன் நினைச்சா போலீஸ்காரன் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க வாழவே முடியாது, வேலையில இருக்கவே முடியாது. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தானே அவங்க வீட்டுக்கு நம்ம வந்தோம், இப்ப கம்ப்ளைண்ட் இல்லங்கிறாங்க, நாம விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. அந்த அம்மா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, ஓ வேலை ஏன் வேலை ரெண்டு வேலையும் சேர்ந்து போயிடு ஞாபகம் இருக்கட்டும் மிரட்டுறாரு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே எதுக்கு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு தெரியுமா? ஏழைபாளைங்க பணக்காரங்க கிட்ட இருந்து எதையும் திருடிட கூடாதுங்கிறதுக்காக, பணக்காரங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாரு. ஒரு விளக்கத்தை வேற சொல்றாரு. வெறும் போலீஸ் ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணா பத்தாது, சமயோஜித புத்தியோட நடந்துக்கணும், இல்லனா ஆப் அடிச்சிருவாங்க ஆப்புங்க பேசுறாரு. இதுல அவங்க ரெண்டு பேருக்கு உரசல் இப்ப அதிகமா போயிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷனா தான் நம்ம பையன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு கேஸ், ராத்திரியில ஒரு பாதிரியாரோட வண்டியை யாரோ ஒருத்தவன் இடிச்சிட்டானா, 10,000 ரூபாய்க்கு மேல செலவு இருக்கும் போலயே, ஏய் அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு எஸ்ஐ. உடனே நம்மாலும் அந்த மெஷினை எடுத்துட்டு போய் இதுல ஊது தம்பி அப்படின்னு ஊத சொல்றாரு. பார்த்தா சரக்கு அடிச்சிருக்கான் போல தெரியுது. டிரைவரை நம்ம போலீஸ் வண்டியில ஏத்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு எஸ்ஐ. உடனே அவன் டிரைவர் அந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்கிறவன், என்னோட மாமா தான் டிஎஸ்பி தெரியும்லன்னு சீனை போடுவாப்ல, இறங்கி ஒழுங்கா வண்டியில ஏறியா இல்லையான்னு மிரட்டுறாப்ல. பாதிரியார் வண்டியை இடிச்சு விட்டு டிஎஸ்பி பேர் எழுக்கிற போய் உட்காரா அப்படின்னு சத்தம் போட்டார். பாதிரியாரோ, சார் இதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல, வேணா சாருங்கிறாப்ல. எதுக்கு வேணாங்கிறீங்கன்னு கேட்டா, ஆக்சிடென்ட் பண்ண அந்த பசங்க எல்லாம் யூகேல போய் படிக்கணும்னு நினைக்கிற பசங்க, யூகேக்கு போகணுமா, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, விட்டுருங்கிறாரு பாதிரியார். பரவாயில்ல நல்ல மனுஷனா இருக்கிறாப்ல. அதுக்குள்ள வண்டியில ஏத்தியாச்சு. சரி அப்ப இந்த டேமேஜுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா, ஒரு நிமிஷம் இருங்கன்னு அந்த பசங்க கிட்ட வந்து நம்ம எஸ்ஐ பேசுறாரு. உங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கேஸ்னு போய் ஏகப்பட்ட செலவு இருக்குது, நீங்களும் நாயா பையா அலையணும், 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆனா அந்த வண்டிக்கு டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 கொடுக்க வேண்டியிருக்கும், இருந்தா போய் அந்த பாதிரியார்ட்ட 10,000 ரூபாய் கொடுங்க, அவங்க சொன்னதுனால கேஸ் போடாம உங்களை விட்டுறேன் ஓகேவா அப்படின்னு கேட்க அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுல பரவாயில்லங்க, இந்த எஸ்ஐய பாராட்டலாம். 20,000 ரூபாய் வாங்கிட்டு 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிட்டு மீதி 10,000 ரூபாய் அங்க போய் கொடுன்னு சொல்லலையே, அந்த வகையில இந்த எஸ்ஐய பாராட்டலாம். டேமேஜுக்கு 10,000 ரூபாய் பணத்தை பாதிரியார்ட்ட கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நான் கூட எஸ்ஐயோட கேரக்டரை பார்த்து ஏதோ லஞ்சம் கஞ்சம் வாங்குவாரோ அப்படின்னு நான் ஒரு மாதிரி நினைச்சிட்டேன். அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பாதிரியார் கிட்ட, சார் நீங்க குடிச்சிருக்கீங்களோ அப்படின்னு விசாரிக்க, பாதிரியாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஆமா சார் லைட்டா ஒயின் சாப்பிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. ஆக பாதிரியாரும் குடிச்சிருக்காரு. நம்மால போய், சார் குடிச்சிருக்கீங்கல்ல, அப்ப உங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட அந்த 10,000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு அழகா அந்த 10,000 ரூபாய் லஞ்சமா புடிங்கிட்டாப்ல. காசையை வாங்கிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாரு எஸ்ஐ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த எஸ்ஐய பாராட்டினேன், இவ்வளவு சீப்பா இருக்காப்ல ஹீரோக்கு. இதனால அந்த ஆளை சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. வண்டியில ஏறினதுல இருந்தே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உம்முனே இருப்பாப்ல. அதை பார்த்துட்டு ஏன்டா மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டே இருக்கிற, ஏதாவது சொல்றா இருந்தா தாராளமா வாயை திறந்து சொல்லி தொலை அப்படிங்கிறாப்ல. நான் இந்த வேலையில நியாயமா இருக்கணும்னு பாக்குறேன், கண்டவங்கிட்ட இருந்து காசை புடுங்கி நான் வாழ ஆசைப்படலன்னு சொன்னதும் எஸ்ஐக்கு கோவம் வந்துடும். நம்ம எஸ்ஐயோ, சரிப்பா நீ ஹரிச்சந்திரனாவே இருந்துட்டு போ அப்படின்னு ஒரு கும்பிட போடுறாரு. இங்கதான் எஸ்ஐ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வண்டியில இன்ஜின் ஃபெயிலியர், அப்ப எவ்வளவு 1000 செலவா இருக்குன்னு யோசிச்சுப்பார். ஏதோ போலீஸா இருக்கிறதுனால என் சட்டையை பிடிச்சி காசுங்கடான்னு அந்த மெக்கானிக்கு கேட்காம இருக்கிறான் கடைக்காரன். ஏன் சம்பள காசுல எடுத்து அரசு வாகனத்தை சரி பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, இந்த மாதிரி வர காசை வச்சுதான் இந்த மாதிரி செலவுகளை பண்ணியாகணும். இப்ப வாங்குற இந்த காசு கூட அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போக வேண்டிய பணம். இதோ வச்சுட்டு என்ன நம்ம ஹீரோவோட தொப்பிக்குள்ள வைக்கிறாப்ல. நீயே கொண்டு போய் நம்பலன்னா மெக்கானிக் கிட்ட கொடு, அப்பயாவது உனக்கு என்ன பத்தி தெரிய வரும். நான் ஒன்னும் போற வரவங்க எல்லாரையும் பிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற மணியை, அவங்க கிட்ட இருக்கிற இந்த பணத்தை பிடுங்கி சம்பாதிக்கல, சாப்பிடல, அப்படி தின்ற அவசியமும் எனக்கு இல்ல
இல்லங்கிறாப்ல. அடப்பாவி, ஃபர்ஸ்ட் இந்த ஆள நல்ல வேணும் நினைச்சோம், அடுத்து காசை வாங்கும்போது அடப்பாவி இவ்வளவு மோசமா இருக்கியான்னு நினைச்சோம். இப்போ இந்த மாதிரி பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லி அந்த இன்ஜினுக்கான செலவுக்காகத்தான் இந்த படத்தை வாங்கியிருக்கிறேன்னு அந்த பணத்தை நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்கறத வச்சு அப்ப இவர் நல்லவர் தானோ அப்படின்னு மறுபடியும் மாறுது. அட பாவமே, பாருங்க ஒரு மனுஷனோட கோணம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆளை பத்திய ஒரு புரிதலை நாம எவ்வளவு வேகமா மாத்திக்கிறோம்னு பாருங்க. அவசரப்பட்டா இப்படித்தான் ஒரு ஆளோட கேரக்டரை தப்பு தப்பா புரிஞ்சு போன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஹீரோவோட குழந்தைக்கு காய்ச்சல் போல, நெத்தியில ஈர துணியை போட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு எசை உட்காண்டாப்ல. என் பொண்டாட்டி பண்ண மீன் குழம்பு ஆக்சுவலா பண்ணது இவர் தான், நல்லா இருக்கும் சாப்பிடறான்னு சொன்னா எனக்கு பசிக்கலன்னு டீ மட்டும் அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அந்த பக்கம் ஒய்ஃப் பேசுறாங்க போல. பாப்பா தூங்கிட்டாளா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். காலையில இருந்து இந்த எஸ்ஐ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, கோவத்துல அவர் மேல கையை வச்சிடணும்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒய்ஃப், ஐயோ லோனுக்கு நல்லா இருக்கு, நீ வாட்டுக்கு அவசரப்பட்டு கையை வச்சு சம்பளம் வேலை இல்லாம போயிட போது பாத்து அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் வாக்கி டாக்கில ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா போகணுமா, வண்டி வேகமா போகணும்னா முன்னாடி டிராபிக் எதுவும் இல்லாம இவங்க போலீஸ் வண்டி போயாகணும். சோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக முன்னாடி நம்ம ஆளு படுவேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏவ் எதுக்கு அவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்க ராஸ்கல், மெதுவா வண்டி ஓட்டு அப்படின்னு சத்தம் போடுறாரு. பின்னாடி வர வண்டி காஸ்ட்லியான வண்டி, ஏதாவது இடிச்சா கூட 4 பக்கமும் 4 ஏர் பேக் ஓபன் ஆகும், அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம வண்டியில ஒரு ஏர் பேக் கூட கிடையாது, எல்லாம் பரலோகம் போக வேண்டியதுதான். எவையா உனக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்தா, மெதுவா போயான்னு சத்தம் போடுறாப்ல. இது இன்னும் எரிச்சல உண்டு பண்ணுது. அப்புறம் வாக்கி டாக்கில அடுத்த அப்டேட் வருது. இந்துன்னு ஒரு 38 வயசு இருக்கிற ஒரு அம்மா, மனநல பாதிக்கப்பட்டவங்க, மாநிறம் 5 அடி உயரம், காணாம போனப்போ சிவப்பு கலர்ல நைட்டி போட்டிருந்தாங்களா. இப்படி ஒரு அப்டேட் வருது. காணாம போனவங்களோட போட்டோ கிடைச்சா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்கன்னு கேக்குறாங்க. சவுண்ட் அதிகமா வச்சிருப்பார் போல வண்டியில எஃப்எம், அந்த சத்தத்தை பயங்கரமா கம்மி பண்ண சொல்றாரு. ஓ வாக்கி டாக்கியோட சவுண்டுங்க அது, அந்த சவுண்ட டப்புன்னு கம்மி பண்றாப்ல. ஏன்டா இவ்வளவு சத்தமா வச்சு சொல்லுற அப்படின்னு சத்தம் போறாரு. சார் நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் அதிகமா வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்போ வெளியில கூட்டம் அதிகமா இருந்துச்சு, கூட்டத்துல சத்தம் அதிகமா இருந்துச்சு, அதனால வாக்கி டாக்கில பேசுறது ஒண்ணும் கேட்கலன்னு சத்தத்தை கூட்டி வைக்க சொன்னேன். இப்ப எவன் இருக்கிறான், சுத்தி ஒரு பயம் இல்ல, சத்தம் அவ்வளவு வைக்கணும்னு அவசியம் இல்ல, சத்தத்தை குறைக்கணும் கூட அறிவில்ல, காமன் சென்ஸ் இல்ல அப்படின்னு மடையன்னு பல தடவை சொல்லி திட்டாரு. கட் பண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. கேப் கிடைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க போல. பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு எஸ்ஐ. பயங்கரமா டார்ச்சர் பண்றதா அங்க இருக்கிற லேடி போலீஸ் கிட்ட நம்ம பையா புலம்பி தள்ளிட்டு இருக்கான். எஸ்ஐ யார் கூட பேசிட்டு இருக்காருன்னா உயரதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன அது ஏதோ லவ் கேஸ பத்தி ஏதோ மேட்டர் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். அது ஒண்ணு இல்ல சார், பொண்ணை இழுத்துட்டு பையன் ஓடிட்டான், பொண்ணு பெரிய இடம் பிரச்சனை பண்றாங்க, பொண்ணோட அண்ணன் பசங்களோட கூட்டி போய் அவங்க வீட்டுக்கு போய் நிறைய ரணகலப்படுத்திட்டான் போல. அப்புறம் ஒண்ணு இல்ல சார், நார்மலா ஆயிடுச்சு, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கிறதா நாளை காலைல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போன பையன் அவன் எங்கன்னு கேட்டதுக்கு பையன் வீட்டு ஆளுக என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அருண்ங்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருக்கிறதா பொண்ணு வீட்டுல சொன்னதா எடுத்து சொல்லுவார். சரி ஓகேன்னு உயரதிகாரி கட் பண்ணிட்டு அடுத்த நடி பார்த்தா பொண்ணு வீட்டு ஆளுக மொத்தமா அங்கதான் இருக்காங்க, அருண்ன்ற ஃப்ரெண்டு கூட தான் அந்த பையன் போயிருக்கிறான் அப்படின்னு எல்லா மேட்டரையும் பொண்ணு வீட்டு ஆளுக கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அடப்பாவமே, இங்க பார்த்தா அந்த லேடி போலீஸுக்கு கால் வரப்போதான். சார் ஒரு கால் வருது, இங்க இருந்து நான் போக கூடாது, ஆனா பேசியும் ஆகணும், கொஞ்சம் நீங்க அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நாசுக்கா வெளியில போயிட்டார். வீடியோ கால்ல அட்டன் பண்ணி பேசுறாங்க. இந்த அம்மாவோட குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்குதா, அம்மா வேணும் அம்மா வேணும்ட்டு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நீயே பேசுன்னு வீடியோ கால போட்டு கொடுக்குறாரு. அம்மா கூட பேசினாதான் தூங்குவேன்னு அடம்பிடிக்குது போல குழந்தை பாவம். சரி அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு பாத்ரூம்ல இருக்கிற நம்ம எஸ்ஐ கிட்ட, சார் ஒரு எமர்ஜென்சி சார் அப்படின்னு சத்தம் போடுது அந்த அம்மா. எம்மா எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் நம்ம டிரைவர் அனுப்பு, நான் சொன்னேன்னு சொல்லு போவான், எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, வெளியில எல்லாம் போக முடியாதுன்ட்டாரு. உடனே அந்த அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இந்த காலை நீங்க அட்டன் பண்ணுங்க, இந்தாங்க அட்ரஸ்னு டீடைல் கொடுக்குறாங்க. அப்புறம் தப்பா நடந்துக்காதீங்க, என் புருஷனுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி, ஏதோ வீடியோ கால் எடுக்கும்போது பக்கத்துல யாராவது ஒரு ஆம்பளை இருந்தா கூட என்னையும் அந்த ஆம்பளையும் சேர்த்து வச்சு யோசிக்கக்கூடிய மனுஷன், அதனாலதான் வெளியில இருக்க சொன்னேன்னு சொன்னதும் அதனால என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கிறார். அட்ரஸ் பிளஸ் போன் நம்பரும் கொடுத்துருக்காங்க போல. அந்த போனுக்கு கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்னு விசாரிக்கிறார். கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒரு போலீஸ்காரரோட 2 பேரும் கிளம்பி போறாங்க. அவர் மப்டியில வராரு, ஏதோ வாயில போட்டு மென்னுக்கிட்டே வராரு. என்ன கேசுப்பான்னு அவர் விசாரிக்கும் போது ஒரு மனநோயாளிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அதான் சார் காலு அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட அப்பா கூட மனநல டாக்டரா, மனநல மருத்துவரா. இவங்க அப்பா கூட அவ்வளவு மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட பார்த்ததுனாலே என்னவோ ஒரு நாள் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு நம்ம ஹீரோவோட அப்பா. அப்ப இருந்து மனநலம் பாதிக்கப்படக்கூடிய இந்த ஆட்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுமா, அப்பா ஞாபகம் வந்துருமா, லைட்டா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ஒரு வழியா இடத்துக்கு வந்தாச்சுங்க. மப்டி போலீஸ் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டே அந்த ஆளோட உள்ள போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வண்டியை திருப்பி வைக்கிறார். திருப்பி நிப்பாட்டியாச்சு. அந்த மனநோயாளிக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லையாப்பா அப்படின்னு விசாரிச்சுட்டே போறாரு அவரு. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம். பிளாஷ்பேக்ல யாரோ ஒருத்தரோட பாடிய கிணத்துல இருந்து மேல தூக்குறத இவன் நினைச்சு பாக்குறான். பயம் இன்னும் அதிகமாகுது. வண்டிக்குள்ள உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டார்ச் அடிச்சுட்டு பக்கத்துல வருவார். பார்த்து ஒரு செகண்ட் பயந்து போயிடுவாரு நம்ம ஆளு. சார் என்ன மறந்துட்டீங்களா, இந்த குடிகேஸ்ல பல தடவை
என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே என்ன ஒருத்தர் வந்து ஹாய் சொல்லிட்டு போறாப்ல. அடப்பாமே, அதுக்கா அவ்வளவு பயம்? மப்டி போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பாருங்க, இந்த மாதிரி மனநோய் ஆட்களை நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனா சொந்தக்காரங்க எங்க, சொந்தக்காரங்க இல்லாம அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, அதனால போலீஸ் எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போன் பேசுறதுக்காக மப்டி போலீஸ் அப்படியே இறங்கி போயிடுறாருங்கிட்டு. மனநோயாளி கூட ஏதோ ஒரு குழந்தை இருக்குதான், குழந்தை சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவனோட குழந்தை தான் சார், குழந்தைய அடிக்கடி ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு மூடி வச்சிருவானா, அதை எப்ப திறக்கிறானோ அப்பதான் குழந்தையோட சத்தம் கேட்குமா. ஒரு பைத்தியம் சார், எதுக்கு அவன் இப்படி பண்றான்னா யாராவது வந்து தான் குழந்தைய கடத்திட்டு போயிருவாங்களோ நினைச்சு பயந்துகிட்டு காப்பாத்துறேங்கிற பேர் வழியில ட்ரம்முக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறானா. எது வீடுன்னு கேட்டுட்டு சரி அவனை போய் பார்க்கலாமே நம்மளால போவாப்ல. பார்த்தா எதிர்பார்த்தாப்லயே குழந்தைய ஒரு ட்ரம்முக்குள்ள அடைச்சு வச்சுட்டு கையில அருவா எடுத்துட்டு நம்ம பயில வெட்ட வர்றான். அடப்பாவமே, மப்டி போலீஸ் கிட்ட இருந்து அதுக்கு திட்டு வேற வாங்குறான். உனக்கு ஒன்னும் ஆகலையே, அவன் பைத்தியமா நீ பைத்தியமா, இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, இறங்கி வா அப்படின்னு சத்தம் போட்டு கூட்டு போறாரு. ஆனா அந்த குழந்தையோட சத்தம், அந்த அழுகை சத்தம் மட்டும் தொடர்ந்து இவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்காப்ல இருக்குது. வண்டி விட்டுட்டு போனா கூட குழந்தையோட அந்த அழுகுறல் சத்தத்தை கேட்டுட்டு தான் நான் போனேன், அந்த சத்தத்தோட ராத்திரி தூங்க முடியாது சார்னு வருத்தப்படுறாப்ல. மெடலுக்காக ஒண்ணு நான் போகலங்கிறாப்ல. உங்க குழந்தையா இருந்தா நீங்க இந்த மாதிரி அம்போன்னு விட்டுட்டு வருவீங்களான்னு கோவப்படுறான். இப்படி எல்லாம் எமோஷனலோட இருக்க கூடாதா தம்பிங்கிறாரு அவரு. பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய டாக்டருக்கு அந்த பாடி மேல கரிசனை இருந்தா அவரால் எப்படி பிரேத பரிசோதனை பண்ண முடியும்? அந்த டாக்டர் மாதிரி நாமளும் எமோஷனே இல்லாம இருக்கணும், அப்பதான் இந்த தொழில பண்ண முடியுங்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எடுத்து சொல்றாரு. உள்ள வந்து பார்த்தா எஸ்ஐ ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காப்ல. மப்டி போலீஸ் வந்து சார் நைட்டு பரவல் போனோம், ரோந்து பணிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு உசுப்பி விடுறாரு. என்ன கேஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு மப்டி போலீஸோ ஒரு பைத்தியக்காரன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், அதுக்கு நம்ம தாலியை போட்டு அறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு போல. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மூட் அவுட்லயே இருக்கிறார். என்னாச்சுன்னு நம்ம எஸ்ஐ கேட்கறாப்ல. சார் அந்த மனநோயாளி கிட்ட வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, ட்ரம்முக்குள்ள போட்டு குழந்தைய மூடி வச்சிருக்கான், அதான் சார் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல டப்புனு எஸ்ஐ அட பாவி அப்புறம் ஏன்டா இங்க வந்தீங்க, அப்படியே அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தீங்களான்னு அதுக்கும் சத்தம் போடுறாரு. இல்ல சார் நான் உள்ள போக முயற்சி பண்ணேன், ஆனா அந்த மப்டி போலீஸ் தான் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்றாப்ல. நல்லா சம்பளத்துக்கு மட்டும் வர்றாம எந்த இடம்யா வாயா முத வேலையை அங்க போவோமியான்னு எஸ்ஐ அந்த இடத்துக்கு போகலாம் ரெடி ஆயிட்டார். ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸ்னு போன்ல ஃபயர் போர்ஸை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறாப்ல. ஓ இதுதான் ஃபயர் போர்ஸ் போல. பாதுகாப்பு கவசத்தோட ஹெல்மெட்டோட ஒரு ஃபோர்ஸ் டீம் வந்திருக்கு. மனநோயாளியோ கல்ல விட்டெல்லாம் அடிக்கிறான், எல்லாத்தையும் தாண்டி அவங்க மேல வந்துட்டாங்க. கதவை திறக்கிறதுக்குள்ள கதவை சாத்திட்டான். ஃபோர்ஸ் டீம் ஃப்ரண்ட்ல இருக்க சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் எல்லாம் எட்டி பாக்குறாரு எஸ்ஐ. அப்புறம் லைட் அடிச்சு பாக்குறாரு. பார்த்தா கண்ணாடி எல்லாம் உடைக்கிறான் அருவாவால. அப்புறம் ட்ரம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். நான் பேக்ல இருக்கேன், நீ ஃப்ரண்ட்டுக்கு போ, ஃபோர்ஸ்ல ஒரு 2 பேரை எனக்கு அனுப்பு, 2 பேரை நீ வச்சுக்கோ, நான் இங்க அவனை திசை திருப்புறேன், குழந்தைய ட்ரம்முக்குள்ள இருந்து நீ மீட்ரு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு நம்ம ஆளு போறான். அவர் அந்த பக்கம் கதவை டங்கு டங்குன்னு தட்ட எட்டி பாக்குறதுக்கு அந்த மனநோயாளி முன்னாடி போறாரு. அந்த கேப்ல கதவை எட்டி உடைச்சு ட்ரம்முக்குள்ள இருக்கிற குழந்தைய காப்பாத்த போகும்போது அருவால வெட்ட வர்றான். ஒரு கட்டத்துல அருவாவை பிடிக்கிறாரு. அந்த அருவா வெட்டுற அந்த கையை பிடிச்சுக்கிட்டாரு. மீதி 2 போலீஸ் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்குதுங்க. உதவிக்கு கூப்பிடுறாரு அவரு. அந்த பக்கத்துல இருக்கிற 2 போர்ஸ் வரவே இல்ல. நம்ம எஸ்ஐ தான் கதவை உடைச்சுக்கிட்டு போய் அவனை பிடிக்கிறாப்ல. அப்புறம் தான் மீதி 2 போலீஸ் பயந்துகிட்டு இருந்த போலீஸ் வந்து பிடிக்குது. இதுதான் யதார்த்தம் போல. அப்புறம் ட்ரம்ம தூக்கி போட்டு குழந்தையும் எஸ்ஐ தான் காப்பாத்துறாரு. அந்த மனநோயோட கைய காலை கட்டி போட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாரு பயத்துல. எஸ்ஐக்கு குழந்தைங்க மேல ஏன் இவ்வளவு கரிசனம்னா அவரோட குழந்தை இறந்து போச்சு போல பாவம். குழந்தை நினைப்பு வர குழந்தையோட சமாதிக்கு போய் பார்த்துட்டு வராரு. அவர் குழந்தையா யார் குழந்தையா இருக்கும்னு தெரியல, சமாதியா பார்த்துட்டு வராரு. நாமளா அனுமானிச்சு சொல்றோம், தப்பா இருந்தா பின்னாடி கரெக்ட் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தா நியூஸ்ல ஏதோ ஒரு செய்தி, கவர்மெண்ட் ஏதோ ரூல் கொண்டு அமல்படுத்த போறாங்களா, மக்கள் எதிர்த்து போராட போறாங்களா, போராட்டம் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட விட மாட்டாங்க போல என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு எஸ்ஐ. அப்புறம் போற வழியில பார்த்தா ஏதோ ஒரு காய்கறி கடையோட பூட்டை உடைக்க யாரோ முயற்சி பண்றாங்க போல. போரைய பொத்திட்டு ஒரு அசைவை நான் பார்த்தேன்னு சொன்னதும் சரி என்னன்னு போய் செக் பண்ணுங்கிறாரு. நம்மால அனுப்பிச்சு விடுறாரு. உடனே நம்மால பயந்துகிட்டே போறாப்ல. போரைய தூக்கி பார்த்தா அது வேற கேஸ். சாரிமான்னு சொல்லிட்டு இவர் ஓடியாந்துறாரு. என்னடா திருநங்கையில புடிச்சியா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. இவருக்கு தெரியும் போல. இல்ல சார் ஒண்ணுமில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்காம மாதிரி வண்டியில ஏறுவான். அவங்க எல்லாம் சாவம் விட்டா நம்ம குடும்பம் எல்லாம் நிலைக்குமாடா, என் கூடயே பேசாம இருந்துரு, இந்த மாதிரி பல விஷயங்களை நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், என் கூட இருந்தா நிறைய விஷயத்தை கத்துக்கலாம், இல்லைன்னா கூமுட்டையா தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாப்ல. அப்படியே வண்டி போய்கிட்டு இருக்கும்போது லைட்டா எஸ்ஐ தூங்குறாப்ல. டியூட்டியில இருக்கும்போது தூங்குற நீ அப்படின்னு நம்ம ஹீரோ டிரைவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வம்புக்குனே பள்ளத்துல வண்டியை விட்டு அப்படி ஆட்டி ஓட்டுறாரு. தூங்கிட்டு இருந்தாலும் மனுஷன் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாப்ல. டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதடா, நான் எடுத்த லீவு தான் நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற சர்வீஸே, அத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னன்னு நடந்தாலும் என்ன காரணம்னு எல்லாம் பளிச்சுன்னு கரெக்டா சொல்லிட முடியுங்கிறாப்ல. அதுவும் கண்ணை திறக்காம ஹீரோ ஆடி போயிட்டான் ஆடி. அப்புறம் ஜோரா மழை பெய்யுது. வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஏரியா பேரை சொல்லி வேகமா வண்டி ஓட்டு அப்படிங்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சும்மா இல்லாம நம்ம வண்டியில ஏர் பேக்னு எதுவுமே கிடையாது, மெதுவா ஓட்டிட்டு போகணும் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு பதிலுக்கு சொல்லி காட்டுறான். என்னடா ஓவரா நக்கல் பண்றியா, நான் நினைச்சேன் உன்னை வீட்லயே உட்கார வச்சிட முடியும், வேலையை விட்டு தூக்க முடியும் பாத்துக்கன்னு மிரட்டுறாப்ல. ஃபாஸ்டா ஒழுங்கா போய் தல அப்படின்னு சத்தம் போடுறாரு. அங்க ஒரு மாமரம் இருக்கு பாரு, அதுக்கு பக்கத்துல நிப்பாட்டுங்கிறாப்ல. மாமரத்து பக்கத்துல வண்டி நின்னுடுச்சு. இங்கதான் வர சொல்லி அவர் சொல்லியிருப்பார் போல. வேகமா ஓட்டிட்டு வர சொன்னது இந்த இடத்துக்காக தான் நினைக்கிறேன். என்னையா பண்றாரு அப்படின்னு பார்த்தா மாமரத்துல இருந்து விழுந்த மாங்காய்களை மாம்பழங்களை எல்லாம் பையில போட்டு நிரப்பிக்கிட்டு
சுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. மனுஷனுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்குது, என்னென்ன இடத்துக்கு போகணும். நல்ல காத்து மழையும் பலமா அடிச்சதுனால இந்த இடத்துல மாம்பழம் கொட்டி கிடக்கும்லாம் நினைச்சிருக்காரா என்ன, இல்ல எல்லாம் யதார்த்தமா நடக்கிற இடத்த பயன்படுத்திக்கிறாரான்னு தெரியல. இந்த மாம்பழம் தான் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் எடுத்து வச்சுக்கிட்டாரு மொத்தமா. நீ வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போ, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம பைய எதுவும் சிரிச்சாப்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறான், உம்முனே இருக்கிறான். இதுக்கு மத்தியில பொண்ணு ஓடி போச்சுல, அந்த பொண்ணு வீட்டு பையன் ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தன் வந்தானே, அவனோட காரு சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல நிக்குது. அதை பார்த்தது நம்ம எஸ்ஐ வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்குறார். யார் நீங்க, என்ன பண்றீங்கன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃப்ரெண்டு வரேன்னா ஒரு பாட்டில் கேட்டான், பாட்டில் கொடுக்கறதுக்காக வந்தோம்னு ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. முதவங்க குடிச்சிருக்காங்களான்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு, குடிச்சாப்ல தெரியல. ஃபாரின் சரக்குன்னு வாங்கி, அப்ப ஃபாரின்ல இருந்து யார் வந்தது அப்படின்னு கேட்டா நம்மால நான் தாங்கிறாப்ல, துபாயில இருந்து வந்திருக்காப்லையா. எங்க போர்டிங் பாஸ் ஏதாவது வச்சிருந்தா காட்டு பாப்போம் அப்படின்னு அதையெல்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குறாரு நம்ம எஸ்ஐ. அதே சமயம் வாக்கி டாக்கில ஒரு மேட்ரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல அப்டேட் வருது. நம்ம ஹீரோ அந்த கேப்ல இவங்க 2 பேர் பேர் என்ன, இவங்களோட மொபைல் நம்பர் என்ன எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிறார். ஏதோ ஆக்சிடென்ட் தம்பி, வா சீக்கிரம் போவான்னு நம்ம எஸ்ஐ கூப்பிடுறாரு. டீடைல்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு வண்டி எடுத்துட்டு எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க, மெயின் ரோட்டை காட்டிடுறேன், அங்க வெயிட் பண்ணுங்க, ஆள் இல்லாத இடத்துல இந்த பக்கத்துல வெயிட் பண்ண கூடாது அப்படிங்கிறாப்ல. கரெக்டா வண்டியை திருப்பும் போது இன்னொரு வண்டி அந்த பக்கம் வருது. இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அடுத்து போலீஸ் வண்டி போக பின்னாடியே இந்த ப்ளூ கலர் வண்டியை ஃபாலோ பண்ணுது. மெயின் ரோட்டுக்கு வந்ததும், சார் இந்த பக்கம் நாங்க ரூட் தெரியும் சார், பார்த்து போயிடுறோம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போயிடுச்சு. ஒரு பைக் தான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. வேலை ஆட்கள் யாரும் பக்கத்துல இல்லைன்னு வாக்கி டாக்கில அப்டேட் கொடுக்குறாப்ல. எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் வாக்கி டாக்கில அப்டேட் வருது, காலையில 5 மணி வரைக்கும் தொடர்ந்து ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணுமா. திரும்ப திரும்ப சொல்றேன்னு ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. உயரதிகாரி கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கோம் என்னவோ. இவங்களும் தொடர்ந்து ரோந்து பணியில இருக்கிறாங்க பாவம். திடீர்னு வண்டி போயிட்டு இருக்கும்போது நம்மால் தூங்குவாரு, லைட்டா கண்ண செய்வாரு. சடன் பிரேக் போட்டதும், என்னடா மடையா ஏன்டா சடன் பிரேக் போட்டேன்னு சத்தம் போடுவார். இல்ல சார் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போனாப்ல பார்த்தேங்கிறா நம்மால். சரி வண்டி எடு, யாரு என்னன்னு பாப்போங்கிறாப்ல. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 தடவை ட்ரை பண்ணி 3வது தடவை தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு போன தசை பக்கமே வண்டியை ஓட்டுப்பா அப்படின்றாப்ல. அப்பப்போ போலீஸ்காரங்க எல்லாம் எந்த லொகேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கறத ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் போல. வாக்கி டாக்கில அப்பப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு எல்லா பேட்டையும் கேட்கறது நமக்கு கேக்குது. இந்த மாதிரி பல டீம் சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லா டீமுமே அவங்க இருக்கிற லொகேஷனை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எஸ்ஐ கூட இவங்க இருக்கிற அந்த லொகேஷனை வாக்கி டாக்கில அப்டேட் பண்ணிட்டு தான் வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா மரக்கட்டைங்க 2 உருண்டு வந்து விழுகுது. 2 பேருமே ஒரு செகண்ட் பயந்துப்பாங்க, அப்புறம் சிரிச்சுப்பாங்க. சார் அப்ப நான் தப்பா பார்த்திருப்பேன் போல, திரும்பி போயிடலாங்கிறா நம்ம ஹீரோ. இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், செக் பண்ணிட்டே போவோம்னு டார்ச்ல அடிச்சுட்டு அவர் முன்னாடி போக சொல்ல பின்னாடியே நம்ம எஸ்ஐ வரார். சிரிச்சுக்கிட்டே வராரு. என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியுமோ என்னவோ. அவரும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாரு. இங்க ஆக்சிஜன் கொஞ்சம் குறைஞ்சாப்ல இல்ல அப்படின்னு கேக்குறாப்ல. ஆக்சிஜன் ஏன் குறையுதுங்கிறது கூட எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு மேல ஏறி வரார். இங்க ஒரு வீடு இருக்கு பாரஞ்சு போய். இது எவனோ இந்த சீட்டு போட்டு பணத்தை கொடுக்குறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிட் ஃபண்ட் நடத்துற ஒருத்தவனோட வீடா அது. பொண்டாட்டிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் விஷத்தை கொடுத்துட்டு அவனும் தூக்குல தொங்கிட்டானா இந்த வீட்டுல. இங்க வீட்டுல ஹால்ல தான் தொங்கிட்டு இருந்தான். பெட்ரூம்ல பொண்டாட்டி 2 பெண் பிள்ளைங்க செத்து போய் கிடந்தாங்களா பாவம். அவ்வளவு நாத்தடிச்ச பிறகுதான் கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க போலீஸ். அதன் பிறகு இந்த ஏரியால யாராவது தூக்குல தொங்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீட்டுக்கு தான் வந்து தொங்குறாங்க. நீ பார்த்த பொண்ணு கூட யாருக்கு தெரியும், இங்க தொங்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு யதார்த்தமா பேசிக்கிட்டே கூட்டிட்டு வராரு. எங்க உள்ள தொங்கிட்டு இருக்கிறாளோ என்னவோ, போய் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. ஆனா அவன் தயங்குறான். இப்படி பயந்தாங்கோலியா இருந்தா நாளை பின்ன நான் உன்னை டியூட்டி கூப்பிட மாட்டேன்னு சொன்னதும், நான் பயந்தேன்னு உங்ககிட்ட சொன்னா நான் போய் செக் பண்ணுவேன்னு லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டே அந்த வீட்டு பக்கம் வரா. நம்மால ஜம்முன்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கதவை திறந்து உள்ள வரா. எல்லாம் ஒட்டடையா படைஞ்சு கிடக்குது. வந்தவர் கண்ணாடியில ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு பயந்து போய் திருச்சி ஓடியாராரு. அப்படி ஓடியாரும் போது மரம் ஒண்ணு இருக்கும், அந்த தடிக்கு பொத்துன்னு கீழே வந்து விழுகிறார். டேய் தம்பி எந்திரான்னு உசுப்பி பாக்குறாப்ல. ஆளு எந்திரிச்சாப்ல தெரியல. அப்புறம் கீழே ஓடி போய் கார்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில அடிச்சு உசுப்பி விடுறாரு. சார் உள்ள பேய் இருக்கு அப்படிங்கிறான். எது பேயா, இரு நான் போய் பாக்குறேன்னு இவர் எடுத்து டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு உள்ள வரார். நம்மால என்ன நடக்குன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப 2 பேரும் வெளியில வர்றீங்களா இல்லையான்னு சத்தம் போட்ட பிறகுதான் அவங்க 2 பேரும் வெளியிலேயே வராங்க. ஓடி போனதா சொல்லக்கூடிய அந்த பொண்ணும் பையனும் இந்த வீட்டுல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. சரிடா ஓடி போறவங்க எதுக்குடா இங்க வந்து ஓடி போறீங்க, இங்க ஏன்டா வந்தீங்கன்னு கேட்டா வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, போலீஸ் ஜீப் வரத பார்த்துட்டு பயந்து போய் இங்க வந்து பதுங்கிக்கிட்டதா சொல்றாங்க. 2 பேரையும் வண்டியில ஏத்திக்கிட்டாச்சு. வண்டியில போகும்போது தான் விசாரிக்கிறார். அந்த பணக்கார வீட்டு பொண்ணு தான் அவ, கிறிஸ்டின் பொண்ணு. இந்த பையன் முஸ்லீம் பையன். அவங்க அப்பா மசூதியில ஏதோ வேலை பார்க்கறாரு போல தெரியுது. என்னடா வேலை பார்க்கறேன்னு கேட்டா மாடலிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கானா அந்த பையன். ஏமா நீ இவனத்தை லவ் பண்றியா, ஆனா உங்க வீட்டு ஆளுக நவீன் ஏதோ ஒரு பையனோட வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. சார் அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், என்ன பிக்கப் பண்ணி என் லவர் கிட்ட கொண்டு வந்து விட்டுறதெல்லாம் அவன் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவனை சந்தேகப்பட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறா அவ. சொல்ற உங்களை கோர்ட்ல கொண்டு போறேன், கோர்ட்ல ஜட்ஜே முன்னாடி எல்லாத்தையும் பேசிக்கங்க அப்படிங்கிறாப்ல. இவ பயப்பட வேண்டாம், கேரள போலீஸ் இது வரைக்கும் பல கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு தான் வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. காதல் ஜோடியை இறக்கி விட்டாச்சு. இது காதல் பறவைங்க பறந்துராம பாத்துக்கமான்னு ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு உள்ள போய் லேடிஸ் போலீஸ் கூட இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். நம்ம ஹீரோவோ யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன்ட்டு போறாப்ல. வீட்டுல குழந்தை வேற பயங்கரமா ஃபீவர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குதான். சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பதறிக்கிட்டு பேசுறாங்க
ஒய்ஃப். மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. உடனே நம்மால ஓடி வந்து, சார் இந்த மாதிரி வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோமா, வீட்டுல இருந்து கால் வருது, போட்டுமா அப்படின்னு கேட்க, சரி நீ வா உட்கார் நான் வண்டி ஓட்டுறேங்கிறாரு நம்ம எஸ்ஐ. இல்ல சார் நான் பைக்ல போய்க்கிறேன்னு சொல்லும்போது, ஜனங்களோட எமர்ஜென்சி மட்டும் இல்ல, நம்மள மாதிரி எம்ப்ளாயோட எமர்ஜென்சி அப்பயும் நாம தான் உதவி பண்ணிக்கணும், உட்காருங்கிறாப்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை தான், நம்ம டிரைவரை தான் ஹீரோன்னு கூப்பிட்டு வர்றேன். ஆனா கதை போற போக்க பார்த்தா உண்மையிலேயே எஸ்ஐ தான் ஹீரோக்கான எல்லா குவாலிட்டி இருக்கிறாப்ல தெரியுது. போற பக்கம் பார்த்தா போய் குடும்பத்தையே பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்ம எஸ்ஐ இறக்கி விடுறாரு. இப்படி லேடிஸ் இறங்கி போறத அங்க இருக்கிற பொதுஜனம் பார்த்துட்டு இங்க இருந்தோ திட்டு வந்துட்டாங்க போலயே அப்படின்னு ஏதோ தப்பா யோசிக்கிறாங்க. குழந்தை கையில அந்த ட்ரிப் ஊத்துறதுக்கான வேலை நடக்குது, ட்ரிப் சேர்த்துறதுக்கான வேலை. சரி டியூட்டிக்கு நான் கிளம்பட்டுமான்னு ஹீரோ கிளம்ப போற சமயம், அதெல்லாம் வேண்டாம் இங்க இரியா, ஏதாவது கால் வந்தா நானே கூப்பிடுறேன் நீ இரு அப்படின்னு இருக்க சொல்லிட்டாரு. ஆஹா இந்த மாதிரில போலீஸ் இருக்கணும். இவரை போய் நாம சந்தேகப்பட்டோமே. பில்லு பே பண்ண ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க போல. பில்லை எடுத்துக்கிட்டு நம்மால வெளியில வரும்போது அந்த பொதுஜனம் ரெண்டு வந்து, சார் எந்த லாட்ஜ்ல இருந்து சார் தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம், டேய் என் அம்மாவும் என் பொட்டாட்டின்டாது அப்படின்னு இவங்க முழி பிதுங்குது. பில்லு தானே கட்டணும், பில்ல கூட நான் பாத்துக்கிறேன் நீ உள்ள இருப்போ. பொதுஜனம் வாங்க போவோம் அப்படின்னு பொதுஜனத்தை கூட்டிட்டு போறாப்ல. நாளை பண்ண உன் பொண்டாட்டி புள்ள அம்மா எல்லா ரோட்ல ஏதோ எமர்ஜென்சிக்காக நிக்கிறாங்க. அந்த பக்கம் போலீஸ் வண்டி வருது. ஐயோ பாமேன்னு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க வண்டியில ஏத்திட்டு கொண்டு வந்து இறக்கி விடுறோம். போலீஸ் வண்டியில இருந்து இறங்குறதுனாலயே அவங்க எல்லாம் தப்பானவங்களா ஆயிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. அவ்வளவுதான் செருப்பால் அடிச்சாப்ல கேள்வி. அது போறியா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாப்ல. பில்ல நம்மால் தான் பே பண்றாரு. சரி கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்த வாக்கி டாக்கில கால் வருது. யாதோ மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு பொண்ணா பையனான்னு தெரியல, சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்றாங்கன்னு கேஸ் போல. வண்டியை வேகமா ஓட்டுன்னு அவனையும் கூட்டிட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. பதட்டத்துல சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். வீட்டுக்கு வந்தாச்சு. வேக வேகமா ஓடுறாங்க மேல. கதவை நம்மால இடிச்சு திறந்துட்டான். உள்ள போனா பாடி தொங்குது. கால் அப்படி தூக்கி பிடிப்பான். இல்லடா ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருக்காப்ல இருக்குது, இறந்துட்டா விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அங்க வேற அந்த தூக்குல தொங்குன அந்த அம்மாவோட குழந்தை இருக்குது. குழந்தைய தான் ஓடி போய் பாதுகாக்கிறார். ஏன்னா இதை பாத்துக்கிட்டே இருக்க கூடாதுல, குழந்தை எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்ததோ தெரியல. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அழுக எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு பாவம். அதுவும் லைவ் வீடியோ கால்ல தூக்குல தொங்கி இருக்குது போல அந்த பொண்ணு. வீடியோ கால்ல அந்த பக்கத்துல புருஷன் இருக்காரா யார் இருக்காருன்னு தெரியல. வீடியோ கால்ல பாருன்னு சொல்லிட்டு இதை பண்ணிருக்கா போல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு அவர் கதறாரு. ஆனா இறந்து போய் டெட் பாடி ஆன பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் என்ன பிரயோஜனம்? லேப்டாப்பை மூடி வச்சிட்டார் நம்ம ஹீரோ. வீட்டுல இருக்க பெரியவருக்கு நெஞ்சுவலி வேற வர ஆரம்பிச்சிருச்சு போல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வண்டியிலேயே அனுப்பி வைக்கிறார். குழந்தைய சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுருப்பான்னு குழந்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. உடனே டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு போன் பண்ணி லொகேஷன் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சூசைட் கேஸ் ஆரம்பிச்சு விடுங்கிறார். ஹீரோ ஒரு மாதிரி ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்காப்ல. மூஞ்சியை கழுவிட்டு நம்மளால பக்கத்துல போய் உட்காரார். இந்த மூஞ்சியை கழுவிக்கன்னு தண்ணியை கொடுக்குறாரு. அவரும் கழுவிட்டாப்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி குழந்தை எப்படி இருக்கான்னு கால் பண்ணி கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் போனை காணோன்னு யோசிக்கிறான். இந்த அணு தான் போனை கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்த போலீஸ்க்கு வந்த பிறகுதான் டியூட்டி முடிஞ்சு கிளம்பவே செய்றாப்ல. லேட்டா வந்தாங்கன்னா அவங்களுக்கு திட்டு வேற. திட்டிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி ஒரு மாதிரியா படுத்து கிடக்குது. இன்னும் காலையில எந்திரிக்கல போல. சோகமா பக்கத்துல வந்து உட்காந்துட்டாப்ல. அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. என்ன இந்நேரத்துல நீ கேட்க, அது ஒண்ணுமில்ல, உனக்கு பிடிச்ச மாங்காய் இருந்துச்சுல அதை வாங்கி வச்சிருக்கேன், நீ எந்திரிச்சேன்னா சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேலை இருக்கு இன்னும், நான் கிளம்புறேன் அப்படின்றார். பொண்டாட்டி மேலேயே ரொம்ப பாசமா நடந்துக்கிறார். மேபி இவங்க குழந்தை இறந்ததுல இருந்து பொண்டாட்டி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்களோ என்னவோ. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா பிரம்ம பிடிச்சாப்ல நம்ம டிரைவர் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் சரக்கு ஊத்தி தண்ணி கலந்து இத குடி எல்லாம் சரியா போயிடும், இந்த மாதிரி கேஸ் அப்பதான் ஸ்டார்டிங்ல நீ பார்க்க ஆரம்பிக்கிற, போக போக பழகிடுங்கிறாப்ல. அவன் யோசிக்கிறான் டியூட்டி டைம்ல அடிக்கிறதா அப்படின்னு. சும்மா எடுத்து அடறா அப்படின்னு சொல்ல சரின்னு நம்ம பயிலும் தண்ணி அடிக்கிறான். மப்டி போலீஸ் அங்கிட்டு வராரு. அவங்க போன பிறகு மப்டி போலீஸ் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சரக்குலயே கேஸ் நம்பர் எழுதி இருக்குது. ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட சரக்கு போல. இன்னும் டியூட்டி முடியலையாங்க. ரெண்டு பேரும் பைக்ல வரானுங்க. பின்னாடி இருக்கிறவன் போன்ல அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். ரோந்து பண்ணில இருக்கிறவங்க வண்டியை நிப்பாட்டுறாங்க. என்னப்பான்னு கேட்க இந்த மாதிரி இவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க பார்க்க போறோம்னு சொன்னதும் அப்படியா சரி போங்கப்பான்னு நம்ம ஆளு விட்டுறான். என்னன்னு கேட்டா எடுத்து சொல்றான். ஏப்பா தம்பி நீ இந்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு விசாரிக்கிறார். 6 மாசம் ஆச்சுங்கிறார் நம்ம பையன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்குது, அவன் சைடு ரோட்டுக்குள்ள போறான், நம்பி நீ விட்டு வச்சிருக்கிற பாரு அப்படிங்கிறாப்ல. போய் சொல்லிட்டு போயிருக்கானுங்க போல. ஐயோ சாரி சார்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. போன்ல இப்ப ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில கால் வருது. உடனே நம்மால வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் ஒண்ணு வேணா, வண்டியை பின்னாடி தள்ளி போடு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோ 2 பேரும் அமுச்சு வச்சாப்ல இல்ல, அவங்க இந்த மணல் லாரிகளை காவகாக்கிற ஆட்கள். எந்த ரூட்டு பக்கம் போனா போலீஸ் இருக்காது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட லாரிக்கு போன் பண்ணி அப்டேட் கொடுப்பாங்க போல. அப்புறம் வண்டி அங்கிருந்து அடுத்த கேஸுக்காக ஒரு இடத்துல போய் நிக்குது. போகும்போது 2 பேர் பேரை சொல்லி அவங்களோட கிரைம் ரெக்கார்டை எடுத்து சொல்லுங்கிறாரு நம்ம எஸ்ஐ. நான் தான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறார். என் அண்ணன் பையன் பேரு அருணா, அவன ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போயிட்டதா வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாரு. கதை உடைச்சு உள்ள வந்து அருண்கிற பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க. கிச்சன் அது இதுன்னு வீட்டையே துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. பேபி அந்த பொண்ணு வீட்டு ஃபேமிலியா இருக்குமோ. இந்த அருண் மேல போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. அவரு சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டா 3/4 மணி நேரமா. அருணோட அப்பா அம்மா
அம்மாலாம் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ அவங்க வீட்டுல பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குது போல, டெலிவரி டைம் போல, அதனால அங்க இருந்திருக்காங்க. அருங்கிற பையனை மட்டும் தூக்கிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து தான் கால் பண்ணி சொல்லிருக்காங்க போல தெரியுது. அந்த பக்கத்து வீட்டுக்கார மட்டும் போய் விசாரிக்க அந்த அம்மா அவங்க பார்த்த டீடைல்ல ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. வண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க போல, எந்த வண்டியில தூக்கிட்டு போனாங்களோ அந்த வண்டி நம்பர். சோ வண்டியை ட்ரேஸ் அவுட் பண்ணிட முடியும். காணாம போன அந்த அருங்கிற பையனோட அப்பாவை காலையில கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வண்டி நம்பர் கொடுத்தனே செக் பண்ணீங்களான்னு கேட்டா, சார் அது ஒரு ஜிப்சி வண்டி சார், லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லி இருக்கிறதா மப்டி போலீஸ் சொல்றாப்ல. ஜிப்சி வண்டினதும் இவங்க ரோந்து பண்ணியில ஒரு ஜிப்சி வண்டியை பார்த்திருப்பாங்க. ஒருவேளை அந்த வண்டியா இருக்குமோன்னு இவங்களுக்கு சந்தேகம். இவங்க என்ன பார்த்தாலும் அதை ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது வழக்கம். அதுல இந்த நம்பர் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா எஸ் இருக்குது. ஃபாரின்ல இருந்து வந்த அந்த அண்ணங்காரனோட வண்டி தான் அது. சரி, அப்ப அவங்க 2 பேரும் மொபைல் நம்பர் கொடுத்தாங்கல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தா வேற யாரோ ஒரு லேடி எடுக்கிறாங்க. அப்ப தப்பான நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 பேர்ட்ட நம்பர் வாங்குற அவங்க நம்பர் அவங்க சொல்ற நம்பர் கரெக்டானாங்கிறத கூட கன்ஃபார்ம் பண்ணாத என்னடா போலீஸ் நீ திட்டி போறாரு நம்ம ஹீரோவை. சார் அந்த வண்டி யாரு என்னங்க எனக்கு தெரியும் சாருங்கறாப்ல. ஏன்னா அந்த ஜிப்சி வண்டிக்கு பக்கத்திலேயே கூட இன்னொரு வண்டியும் சுத்தி தெரிஞ்சது. அந்த ஒயிட் கலர் வண்டியை அந்த பொண்ணு வீட்டு சைடுல தான் பார்த்ததா சொல்றான். உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டு ஜிப்சி வண்டி உங்க வீட்டுல இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா ஒரு வண்டி இருக்குது, கூடவே ஃப்ரெண்டோட வண்டி ஒன்னு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. உன் அண்ணன் துபாயில இருந்து வந்தானு கேட்டா ஆமாங்கறா. போட்டோ காட்டுன்னு போட்டோ காமிச்சா அந்த பையன் தான், இவங்களை ஏமாத்தின பையன் தான் தெரிஞ்சு போச்சு. அவங்க தான் அருண்ற ஆளை அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணுன்னு சொன்னதும் தங்கச்சி நம்பர்ல இருந்து கால் வந்ததுமே அந்த பக்கத்துல அவன் போனை அட்டன் பண்றான். வண்டியை ஓரம் போட்டுட்டு உள்ள நவீன்கிற ஆளு, அவன் தான் அந்த பெஸ்டி. அவனுக்கு உதவியா இருந்தது அருண். 2 பேரையும் கும்முன்னு கும்புறாங்க. பொண்ணு எங்கன்னு கேட்டு, உன் தங்கச்சி இங்க தான் இருக்கிறா, ஒழுங்கா அந்த பசங்களை விட்டுரு, என்ன திருப்பி கூப்பிடுன்னு மெசேஜ் போட்டிருக்காரு தங்கச்சியோட போன்ல இருந்து. அப்புறம் அவங்க கால் பண்றாங்க, டேய் உன் தங்கச்சி அவங்க தூக்கலடா, உன் தங்கச்சி சேஃபா போலீஸ் ஸ்டேஷன்ல தான்டா இருக்கா, அந்த பசங்களை வந்து விட்டுட்டு தங்கச்சியை கூட்டு போடாங்கறாப்ல. நம்ப மாட்டேங்கிறான் அவன். வீடியோ காலுக்கு வா காட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல தங்கச்சியையும் தங்கச்சி லவ் பண்ற பையனையும் காட்டிடுறாங்க. இப்ப நம்புற சார் கூட்டிட்டு வர சார்ங்கிறாப்ல. ஆனா அந்த கேப்ல பார்த்தா அருண்ங்கிற பையனை இவங்க ஓவரா அடிச்சிருப்பாங்க போல. அருண் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறார். அதை பார்த்து பயந்து போய் எல்லா பேரும் இந்த பக்கத்துல வர சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்காரு அருண். தெரிச்சு வெளியில ஓடியாரார். அப்படி ஓடியாரும் போது ஒரு கட்டத்துல கால் இடறி போய் நங்குன்னு ஒரு மோது. ஆள் அவுட்டான்னு பார்த்தா நல்ல வேலை உயிரோட தான் இருக்கிறாப்ல. இறங்கி தண்ணீர் எல்லாம் தெரிச்சு ஓடுறாரு. எஸ்கேப் ஆயிட்டார். சரி விடுங்கடா, நமக்கு தான் தங்கச்சி கிடைச்சிட்டா இல்ல, வாங்கடா போலான்னு அந்த குரூப் போயிடுச்சு. இவன் காது வழியா ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது பாவம். இப்ப தங்கச்சியை தேடி அந்த குரூப் வரும். வர்ற குரூப் மேல கேஸ போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளி அரெஸ்ட் பண்ணி வைங்க, இந்த காதலர்கள் உள்ளே இருக்கட்டும் அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லி அடுத்த ஒரு டியூட்டி வந்துருச்சு போல. டொமஸ்டிக் வயலன்ஸா குடிச்சுட்டு பொட்டாட்டி அடிக்கிறான் போல. அப்படி ஒரு கேஸ். அந்த கேஸுக்காக போறாங்க. அடி தாங்காம குழந்தை வெளியில ஓடியாருது. என்னப்பா அப்படின்னு ஒரு நாள் கேட்கும்போது அடிக்கிறாரு அப்படிங்கிறது குழந்தை. வந்து விசாரிச்சா என்ன அடிச்சா பரவாயில்ல, என் புள்ளைய அடிச்சிருக்கான் பாருங்கன்னு முதுகுல அந்த தடத்தை காட்டினதும் சும்மா அடி 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 அடின்னு அடிச்சு பொழந்து கட்டிடுறாரு. அடிச்சு செத்து போயிடுவார் போல. அவ்வளவு ரெஞ்சு கட்டி பதறி போய் நம்ம ஹீரோ ஓடி போய் தடுக்கிறாப்ல. சார் அடிச்சு செத்து போயிட்டா என் வேலை போயிடும் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார் அமைதிப்படுத்துறாப்ல. அப்புறம் அமைதியான பிறகு கீழே விழுந்து கிடக்கிறன உசுப்பி விட்டு இனிமே புள்ள மேல கைய வச்சா அவ்வளவுதான் லைட்டா ஒரு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்து இந்த மணல் கொள்ளையடிக்கிற ஒரு இடத்து பக்கத்துல ஏதோ அப்டேட் வருது போல. அந்த இடத்துக்கு போறாங்க. பட் அங்க யாரு எதுவும் இருக்கிறாப்ல தெரியல. நம்ம ஹீரோ வேற முறுக்கிக்கிட்டே இருக்கிறார். என்னதான் நீங்க பண்ணது தப்புங்கறாப்ல. அப்பதான் இங்க பாரு, டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன தெரியுமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, பொண்டாட்டிக்கு பயந்தவன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா. ஆனா அது பொண்டாட்டிக்கு மேல இருக்கிற பயம் இல்ல, பொண்டாட்டி மேல இருக்கிற பாசங்கிறது அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் சூப்பரா ஜம்முன்னு நல்லா தான் போச்சான். 1 வருஷத்துக்குள்ளேயே பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க ஒய்ஃப். ஆனா டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வயித்துக்குள்ள இருக்கிற கரு குழந்தை செத்து போச்சுன்னு நியூஸ் வருது. ஆனா ஆபரேட் பண்ணி எடுத்தா நாளை பண்ண குழந்தையே பெத்துக்க முடியாதுனா, அதனால செத்து போய் இருக்கிற குழந்தைய கூட பிரசவம் பண்ணி தான் வெளியில எடுத்தாங்கன்னு, நார்மல் பிரசவம் பண்ணி. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வயித்துல இருக்கிற குழந்தை செத்தே தான் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சும் கூட அந்த பிரசவ வலியை அனுபவிச்சு குழந்தைய பெற்றிருக்காங்க. ஆனா விதி அதுக்கு பிறகு குழந்தைய அமையல. எங்க குழந்தை பெத்து கொடுக்க முடியலங்கிறதுனால என்ன விட்டுட்டு போயிருவாப்லையோன்னு ஒய்ஃபுக்கு பயம். 2 தடவை சூசைட் முயற்சி பண்ணிருக்காங்க, எஸ்கேப் ஆயிருக்காங்க. இவரும் பார்த்து பொண்டாட்டியை கவனிக்கிறார். சந்தேகத்துல எல்லா வேலையும் செய்வாங்களா. ஆனா அவரோட சந்தேகத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த கதையை நான் புரிஞ்சுக்கலனா, இந்த ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுப்பான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. அப்ப இருந்தே குழந்தைங்க மேலனா ஒரு சென்டிமெண்ட், குழந்தைகளை அடிச்சதை பார்த்தா எனக்கு கோவம் வந்துரும். அப்புறம் குழந்தை முன்னாடியே ஒரு பொம்பளை சூசைட்ல தொங்கிக்கிச்சு கிடந்துச்சு பாத்தியா, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிட்டே. அப்படிங்கிறப்போ சார் அதெல்லாம் நினைக்க வேண்டாம், நீங்க போய் உள்ள படுங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பாத்துக்கலான்னு வண்டிக்குள்ள உட்கார வச்சிடறாரு. இவரும் உட்காந்துக்கிறார். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் அப்டேட் வருது. எப்பா ராத்திரி ஃபுல்லா ரோந்து பண்ணி ரிப்போர்ட் என்னப்பா கொடுங்கப்பா அப்படின்னு அப்டேட் வருது. ஒவ்வொரு வண்டியும் ரோந்து பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதாவது சந்தேகத்துக்குரிய நபர்கள் எவ்வளவு பேரை விசாரிச்சீங்க, எவ்வளவு வண்டிகளை பாத்தீங்க, அந்த வண்டி நம்பர்ஸ் என்ன, அப்புறம் கிரிமினல்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா அவங்க யார் டீடைல், இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டா கொடுக்கணும் போல. அதையெல்லாம் கொடுத்துட்டு வண்டி இப்ப அங்க இருந்து கிளம்பி போகுது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு பசங்களை இன்னும் ஒப்படைக்காம என்னடா பண்றேன்னு அந்த துபாயில இருந்து வந்த பையலுக்கு கால் போகுது. சார் அந்த நவீன் பையன் ஓடி போயிட்டான். ஓடி போனது நவீன் போல. இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதா அருண் இங்க இருக்கிறான்னு சொல்லும்போது அருண் கிட்ட போனை கொடுன்னு போன்ல பேசுறாப்ல. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம், நவீன் வண்டியில இறங்கி இருந்து ஓடிட்டான், எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு உள்ள இருக்கிற அருண் அப்படி கொடுக்குறாப்ல. சரி அருண் உங்க அப்பா இங்க இருக்கிற அவட்ட பேசுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட போனை கொடுக்குறாரு. நான் சேஃபா தான் இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அருணும் பேசிட்டான். அப்புறம் அந்த துபாய்க்காரன் போனை கொடுன்னு சொன்னதும் துபாய்க்காரன் வாங்கி பேசுறான். பஸ் ஸ்டாண்ட்ல அவனை இறக்கி விட்டாச்சு போல, அவனை இறக்கி விட்டுட்டாங்க போல பஸ் ஸ்டாண்ட்ல. ½ hourல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கணும் திட்டினதும் வரேன்னு ஒத்துக்கிறாரு துபாய்.
துபாய்க்காரர். பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆடி கார் வந்து நிக்குது. யாரு? அந்த பொண்ணோட அம்மா, அந்த பொண்ணோட அண்ணன், அவங்க தான் வரானுங்க ஆடி கார்ல. வர்றவன் என் தங்கச்சியை கூப்பிட வந்திருக்கிறோன்னு திமிரா பேசுவான். உன் தங்கச்சி தான் வீட்டுல இருக்குன்னு எழுதி கொடுத்தீங்களே, அப்புறம் எப்படா உன் தங்கச்சி இங்க ஸ்டேஷன்ல இருக்கும் அப்படின்னு வாஸ்தவமா கேள்வி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கிறோம், ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு தான் அவமானம், எங்க பிள்ளைங்க கிட்ட ஒப்படைங்கன்னு அம்மா சீன போடுது. நான் உன் வீட்டுக்கு வந்து விசாரிக்க வரேன், வீட்டுக்குள்ள வர்றேன், பாக்குறேன்னு சொல்லும்போது நீ உள்ள விடல. இல்ல என் பிள்ளை என் வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னேன். இல்ல இப்போ ஒன்னே எதுக்கு நாங்க உள்ள விடணும்? முடியாதுன்னு சொல்லும்போது எப்படி கூட்டி போன்னு எனக்கு தெரியும்னு திமிரா அண்ணங்கார உள்ள வர பாப்பா. நம்மால அதே மாதிரி நெஞ்சில பிடிச்சி அப்படி தள்ளி விடுறாரு. பளிர்னு ஒரு அறை விடுவாரு, பதிலுக்கு சட்டையை பிடிப்பான். திரும்ப நம்மால சட்டையை பிடிக்கிறார். நம்ம எஸ்ஐ வந்து அவனை பிடிச்சி தள்ளி விடுறாப்ல. ஸ்டேஷனுக்கு வந்து உன் பொறுக்கித்தனத்தை காட்டின ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு மிரட்டுறாரு. 11 மணிக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவோம், கோர்ட்ல வச்சு நீங்க பாத்துக்கங்க போடா அப்படின்னு திட்டி விட்டாப்ல. இந்த தடவை கூட இருக்கிற நம்ம ஹீரோவை டிரைவரை எஸ்ஐ விட்டு கொடுக்கல. உடனே ஆடிக்காரு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. இப்ப டியூட்டி முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ அந்த லவ்வர்ஸ் போய் பார்த்து ஒன்னும் பயப்பட வேண்டாம், கோர்ட்டுக்கு தான் கூட்டு போவாங்க, எங்க டியூட்டி முடிஞ்சதுனால நானும் எஸ்ஐயும் போயிடுவோம், அடுத்த டியூட்டி ஆபீசர்ஸ் வருவாங்க, கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜையா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்க, ஜட்ஜையா அவங்களை பார்த்துப்பாரு, பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொன்னதும் பசங்க சந்தோஷப்படுறாங்க. சார் நான் கிளம்புறேன்னு ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டாரு, எஸ்ஐ ஒரு பக்கம் போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா பாறை இடுக்குல ஒரு டெட் பாடி கிடக்குது. யார் அதுன்னா ராத்திரி கார்ல இருந்து தப்பிச்சு ஓடனால நவீன், அவனோட டெட் பாடி தான். கட் பண்ண இப்போ உயரதிகாரி அந்த துபாய்க்காரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை பாக்குறதுக்கு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வராரு. என்னடா பண்ணி தொலைந்தீங்கன்னு வந்து சத்தம் போறாப்ல. நாங்க எதுவும் படல, கார்ல இருந்து அவன் தப்பிச்சு ஓடனா, அப்புறம் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எங்களுக்கு தெரியாதுங்கிறான். இங்க பாரு, சும்மா நான் பசங்களை அனுப்பிச்சு விடுவேன், உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன், ஒரு வார்த்தை கூட பேசாம கம்முன்னு வரணும், இல்ல வாழ்நாள் முழுக்க வெளியில வர முடியாம மாட்டிப்பீங்கடா அப்படின்னு வான் பண்ணிட்டு போறாரு உயரதிகாரி. கிறிஸ்துமஸுக்காக சாமி சிலை எல்லாத்தையும் தொடச்சு அழகா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம எஸ்ஐ. அதுக்குள்ள அடுத்த கால் அட்டன் பண்ணி பேசினா நியூஸை கேட்டு சாக்காகிறாரு. நியூஸை கேட்டு நியூஸை உடனே ஆன் பண்றாரு, நியூஸ் சேனல். அதுல பார்த்தா நவம்பர் மாசம் ஒரு தலித் இளைஞரோட சாவுக்கு காரணமான 2 போலீஸ்காரங்க இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிறதா அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அட, இப்ப நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கதையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நிறைய வியூஸும் போயிருந்தது. அந்த பழைய படத்தோட லிங்க் இப்படி இந்த படத்தோட வரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. சர்ப்ரைஸா இருக்குது எனக்கு. உங்கள யாராவது இந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கேஸை பத்தியும் நான் பேசின அந்த படத்தை பத்தியும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? எனக்கு ஞாபகம் வருதுங்க. வேணும்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பேசும்போது கூட அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கதையும் போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட கதை தான், டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். போன நவம்பர் மாசம் இந்த கேஸ் நடந்ததா, அதே மாதிரி ஒரு தலித் பையன் இப்ப இறந்து போயிட்டதாகவும் இந்த சாவுக்கும் சில போலீஸ்காரங்க தான் காரணம்னு சொல்லி நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த கேஸ்லயும் போலீஸ்காரங்க மேல பழிய போட்டு போலீஸ்காரங்களை பலிகாடாக பார்க்க போறாங்கிறது முயற்சி பண்றாங்கிறது அப்பட்டமா தெரியுது நம்ம எஸ்ஐக்கு. ஆனாலும் அந்த சோகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட நல்லபடியா தான் பேசுறாரு, பழகுறாரு. பாதிரியார் வெளியூர் போறாரு, அவரை உடனே பார்க்கணும், கிளம்புன்னு பொண்டாட்டியை கிளப்புறாப்ல. இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற குழந்தைய நம்மால பாத்துட்டு இருக்கிறான். ஒரு போலீஸ்காரர் வந்து கூப்பிடுறாப்ல. என்னங்க ஏதாவது பிரச்சனையான ஒய்ஃபு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, ஆடி கார்ல ஒருத்தவன் வந்தான், அவனை காலையில ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுட்டேன், அதான் கூப்பிடுறாங்க போல, நான் போயிட்டு வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. 3 போலீஸ் வந்து கூட்டு போறாங்க. உயரதிகாரி தான் உங்களை கூட்டு வர சொன்னாப்ல, அதான் வந்துட்டோம் சொல்லி நம்ம பையில கூட்டிட்டு போறாங்க. என்ன மேட்டர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்து பார்த்தா நியூஸ் மொய்யுன்னு முக்கிது. இப்ப இறந்து போன அந்த நவீன் பையனோட சாவுக்கு காரணம் இவர்தான் சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறத மீடியால இப்படி கேவலமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி விட மாட்டேங்கிற அவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா. என் புருஷன் ஒன்னும் தப்பு பண்ணல, விடாதீங்க, விட்டுருங்கன்ட்டு மீடியா எல்லாம் பாக்குது. மீடியா முன்னாடி லைவ்ல அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க நம்ம அப்பாவி ஹீரோவை. வெளியில அம்மாவும் என் பிள்ளைய விட்டுருங்கன்னு கதறாங்க. கேட்காம ஹீரோவை வண்டியில ஏத்திட்டாங்க. அம்மா அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க பாவம். டேய், மீடியால இருக்கிறவங்க ஏன்டா ஓவரா பண்ணிட்டாங்க, அதனால நாங்களும் மீடியாக்காக அதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கிற குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு இவர் ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்குறாப்லையா. இங்க நம்ம எஸ்ஐ பொண்டாட்டியை கிளப்பிட்டு வேகமா வண்டியை ஏற முயற்சி பண்ணிட்டார். ஏன்னா அடுத்து தன்னை அரெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு அவருக்கு தெரியும், தான் மேல பழிய போட முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியும். நியூஸ்ல பார்த்தா ஏதோ ஆதாரம்னு ஒரு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா, அந்த துபாய்க்காரனுக்கு இவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார்ல, உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், உன் தங்கச்சியை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், அந்த பசங்களை ஒழுங்கா ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருன்னு. அதுல வெட்டி ஒட்டி கொலகாரங்களுக்கு இவர் சப்போர்ட்டிவா இருந்தாப்ல ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அந்த ஆடியோ எல்லாம் இப்போ நியூஸ்ல வந்து லீக் ஆயிட்டு இருக்குது. பாதிரியாரை பார்க்க வந்தாச்சு. பொண்டாட்டிய பாதிரியார் உள்ள உட்கார வச்சிட்டாரு. அந்த அம்மா என்ன நடக்குதுன்னே புரியாம பயந்து போகுது. பாதிரியார் என்ன நடக்குதுங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நியூஸ்ல உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறானே விசாரிக்கிறார். ஒரு தப்பு பண்ணல, ஆனா கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ண வருவாங்க, கண்டிப்பா என்ன ஜெயில வைப்பாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம்னு வருத்தப்படுறாரு. நான் இல்லாம என் பொண்டாட்டி வாழ்றது கஷ்டம், வேற யாரையும் நம்பிக்கையா என் பொண்டாட்டியை நம்பி விட்டு போக முடியாது, அதான் உங்களை நம்பி விட்டுட்டு போறேங்கிறாப்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கிறேங்கிறாரு பாதிரியார். எதிர்பார்த்தாப்லயே வண்டி வருது இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக. என் பொண்டாட்டி முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் என் பொண்டாட்டியால தாங்கிக்க முடியாது, அதனால அவளை தூங்க வச்சிருங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு வரேன்ட்டு பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிட்டாரு. அந்த அம்மா மயங்கின பிறகு தூங்கின பிறகுதான் இவர் போலீஸ்காரங்களோடய கிளம்புறாப்ல. இங்க நம்ம ஹீரோவை
உயரதிகாரி தனியா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார கூட வைக்கல, நினைக்க வச்சு தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? நேத்து ராத்திரி குடிச்சிருந்தியான்னு. அந்த ஒரு அம்மா தூக்குல தொங்குச்சுல, அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் குடிச்சிருப்பாங்க. சோ குடிச்சதை வச்சு ஒரு கேள்வி, குடிச்சாங்கன்னு ஆயிப்போச்சு. அதே மாதிரி லஞ்சம் வாங்குனீங்களான்னு அடுத்த கேள்வி, லஞ்சம் வாங்கலங்கிறான் நம்ம ஆளு. அப்புறம் உங்க ஜீப்ல 10,000 ரூபாய் பணம் இருந்ததே அப்படின்னு கரெக்டா கேக்குறாப்ல. அதாங்க பாதிரா கிட்ட இருந்து வாங்கின பணம், மெக்கானிக்கு கொடுக்க இருக்கிறது அந்த பணம். ஆறா பிடிக்கிறாங்க அந்த மப்டி போலீஸ். இது எல்லாத்துக்கும் துணைக்கு வேற. அப்புறம் போட்டோல துபாய்க்காரனை காமிச்சு இவனை தெரியுமான்னு கேட்டா நம்ம ஆளு முழிக்கிறான், என்ன சொல்றதுன்னு. ஆமா, நேத்து ரோந்து பணியில் இருக்கும்போது இவனை பார்த்ததா சொல்றாரு நம்ம ஆளு. வண்டியை செக் பண்ணோம், வண்டிக்குள்ள அவங்க இருந்தாங்கிறாப்ல. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்களோட இன்வால்வ்மெண்ட் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, உங்களையே அரெஸ்ட் பண்றோங்கிறாரு உயரதிகாரி. வழி தெரியாம அவங்க நின்னுட்டு இருந்தாங்க, மெயின் ரோட்டுக்கு நாங்க வழிகாட்டணும், அவ்வளவுதாங்கிறா நம்ம ஹீரோ. நம்ம மப்டி போலீஸும் அடுத்து சரக்கு அடிச்சிருப்பார்ல, அவங்க குடிச்சது நீ பார்த்தையான்னு சாட்சி கேட்க மப்டி போலீஸ் ஆமான்னு காட்டி கொடுக்குறான். கூட அவன் அடிச்சான், அதை சொல்லல பாருங்க. தெரியாதனமா தப்பு பண்ணிட்டு சார் என்ன விட்டுருங்க சாருங்கிறாப்ல. இவன் நம்ம ஹீரோ பண்ண ஒரே தப்பு என்னன்னா டியூட்டில இருக்கும்போது சரக்கு அடிச்சதுதான். அதுவும் நம்ம எஸ்ஐ கம்பல் பண்ணதுனால அடிச்சாப்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க கெஞ்சிராப்ல, பிச்சை எடுக்கிறாப்ல. பாவம் கால்ல விழுகாத குறையா கெஞ்சிராரு. குழந்தைக்கு விட்டுருங்க பாவம்னு இந்த மப்டி போலீஸ் கூட வக்காலத்தை வாங்குறாப்ல. எல்லாம் செட்டப் ஏற்கனவே பேசி வச்சு பண்றாங்க. சார் இவரை விட்டுறலாம், பாவம் சார் புள்ள குட்டிக்காரன், இவனை விட்டுறலாம் சொல்லும் போது இவனை விட்டுட்டா வேற யாரையா உள்ள போடுறதுன்னு உயரதிகாரி கேட்பாரு. இவனையே சாட்சியா போட்டுருவோம். யாருக்கு எதிரா? நம்ம எஸ்ஐக்கு எதிரா. பழியே எஸ்ஐ மேல போட்டுருவோம். இவன் தான் கூட இருந்த அந்த டிரைவர் தான் சாட்சி. எஸ்ஐ உள்ள அமைச்சிருவோம், இவனை விட்டுருவோன்னு அந்த மப்டி போலீஸ் ஐடியா எடுத்து கொடுக்குறாப்ல. ஐடியா எடுத்து கொடுக்குறாரு. உயரதிகாரியும் என்னடா சாட்சி சொல்லுவியா, வாக்குமூலம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆனா எஸ்ஐயும் எந்த தப்பும் பண்ணலையே அப்படிங்கிறான் நம்ம ஆளு. பாத்தியா, இவன் கேட்க மாட்டான், ரெண்டு பேர் மேலயும் மர்டர் கேஸ ஃபைல் பண்ணுங்க, தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு உயரதிகாரி மிரட்டுறாரு. நல்லா பயமுறுத்துறாங்க, அல வச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுல இருந்து நீ வெளியில வரணும்னா நாங்க கொடுக்குற வாக்குமூலத்துல கையெழுத்து போடணும்னு எஸ்ஐக்கு எதிராக ஒரு வாக்குமூலத்தை ரெடி பண்றதுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க. அடுத்து நம்ம எஸ்ஐ வராரு. இதைத்தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். இங்க பிரெயின் வாஷிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இங்க உயரதிகாரியோ உன் கூட இருந்த இந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துட்டான், சரக்கு அடிச்சிருக்கிற, லஞ்சம் வாங்கி இருக்கிற, இதையும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்கிறாரு உயரதிகாரி. சார் இதே மாதிரி டிராமாவை, இதே மாதிரி கேள்விகளை பல பேருக்கு நான் பண்ணிருக்கிறேன், எனக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி காட்ட வேண்டாங்கிறாரு நம்ம எஸ்ஐ. மெயின் ரோடு தெரியாம இருந்தவங்களுக்கு வழிகாட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ் நியூஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. அப்புறம் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டேல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா தங்கச்சி அனுப்பிச்சு விடுறேன்னு அந்த ரெக்கார்டிங் இருக்குது. இதெல்லாம் எப்படி டிவிக்கு போச்சு, நியூஸ் சேனலுக்கு பேச்சு இல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின கட்டுக்கதைன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு உயரதிகாரி கேட்கிறார். சார் இருக்கிற இந்த ஷார்ட் டைம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்காங்க, நான் பேசி கொடுத்த அந்த ஆடியோ ரெக்கார்டை எடிட் பண்ணி எல்லாம் நியூஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூலக்காரர் இருக்கிறான், ஒரு பெரிய ஆள் இருக்கிறான், அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுங்கிறாரு நம்ம எஸ்ஐ. எப்பா உங்களெல்லாம் மாட்டி விட்டு எனக்கு என்னையா நடக்க போகுது, இல்ல உனக்கு எனக்கு ஏதாவது தகராறு இருக்குதான்னு உயரதிகாரி கேட்கிறார். எப்படி என் மேல சந்தேகப்படுறேன்னு கேட்டா கரெக்டா நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சு சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த பொண்ணு பையன் மேட்டரை விசாரிக்கும் போது நவீன்கிற பையன் அருண்கிற ஃப்ரெண்டு கூட தான் வெளியில போயிருக்கான் மேட்டர் நான் சொன்னதே உங்ககிட்ட தான். சொன்ன கொஞ்ச நேரத்துல அடுத்து அருண் வீட்டுல போய் அருணை தூக்கி இருக்காங்க. அப்ப நீ தானே லீக் பண்ணேன்னு தெரியாம போயிடுச்சு, அவ்வளவு கூட என்கிட்ட புத்தி இல்லையா என்ன அப்படின்னு கரெக்டா கேக்குறாரு. இப்ப இந்த கூத்தெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இப்ப இது கோர்ட்டு கேஸ்னு வந்துச்சுன்னா முக்கியமான சாட்சியா இருக்க போறது யாரு? நம்ம எஸ்ஐ தான். ஆனா அவரையே குற்றவாளி மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டா இவர் சொல்ற அந்த சாட்சியம் செல்லாது, கோர்ட்ல இருந்து எடுபடி ஆகாது. அதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்கிறதையும் கரெக்டா சொல்றாரு. சோ குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சிட முடியும், அவங்க உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் பண்ணுவாங்கன்னு புட்டு வைக்கிறாப்ல எஸ்ஐ. சரி கோர்ட்டுக்கு போ, ப்ரூவ் பண்ணுங்கிறாரு உயரதிகாரி. சார் இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல, கோர்ட்டுக்கு போக தெரியும், ப்ரூவும் பண்ண தெரியும், வெளியிலயும் வர தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சா என்ன வெளியில கொண்டு வாங்க அம்புட்டு தானே பேசுறாப்ல. உடனே அவரு சரி ஓகே உன்னதுல இருந்து வெளியில கொண்டு வரேன், ஆனா உன் கூட இருந்த அந்த போலீஸ்காரன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவனுக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் கொடுன்னு கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே அது முடியாதுன்னுட்டாப்ல. 25 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறேன், அவனுக்கு எதிராக நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நீங்க எப்படி காய நகர்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜாங்கிறாப்ல. சரி ஓகே அப்ப நீ போ வெளியில போய் நில்லுன்னு சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கோர்ட்ல நாம மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்புறாரு எஸ்ஐ. அப்புறம் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுக்க சொல்றாங்க. அவர் எழுதுறாரு. இங்க நம்ம மப்டி போலீஸோ தான் போனை கொடுத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீ போன்ல பேசுன்னு போனை கொடுத்துட்டு போறார். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறதாவும் அம்மா வேற அட்மிட் ஆயிருக்கிறதாவும் எப்படியாவது நீங்க வந்துருங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறா பொண்டாட்டி பாவம். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னாங்கல்ல, அந்த காட்சியை நம்ம டிரைவர் கிட்ட காமிச்சு உனக்கு எதிராக அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறான், முந்திக்கிட்டு அவன் வாக்குமூலம் கொடுக்குறான், நீயும் முந்திக்கிட்டு வாக்குமூலம் கொடுக்கலன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அவர் எஸ்கேப் ஆயிருவாருன்னு நல்லா பிரித்தாலும் சொல்லிச்சு நல்லா ஏத்தி விடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க கேட்ட இடத்துல அவங்க எழுதின வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டாரு நம்ம டிரைவர். அப்புறம் ரெண்டு பேரையும் ஒண்ணா உட்கார வச்சிருக்காங்க. முதல் நம்ம போய் விசாரிக்கிறத குழந்தை எப்படி இருக்குன்னு தான் நம்ம எஸ்ஐ விசாரிக்கிறார். இவன் எதுவும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்டேட்மெண்ட்ல கழுத்து போட்டு கொடுத்தியான்னு கேக்குறாரு. அதையும் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க தனியா தப்பிக்கலாம் நினைச்சீங்களா சார் அப்படின்னு கேக்குறான் டிரைவர். அட முட்டாள்தனம் பண்ணிட்டியாடா பாவி, பேர்ல தான்டா நீ போலீஸ், ஆனா போலீஸ பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியலடா அப்படிங்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு உரைக்குது, நம்மளை ஏமாத்தி வாக்குமூலத்துல கழுத்து வாங்கிட்டாங்கன்னு. அடுத்து அந்த துபாய்க்காரன் அவன உயரதிகாரி கூட்டிட்டு வராரு. கூட ஃப்ரெண்ட்ஸுகளும் இருக்கானுங்க. நம்ம எஸ்ஐ அப்போ ஏதோ யோசிக்கிறார். அடுத்து பாருங்க, மீடியா முன்னாடி இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம், குற்றவாளிகள் துபாய்க்காரன் கூட ஒரு 3 பேர், அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு போலீஸ்காரங்களும் உடந்த 5வது 6வது குற்றவாளி
குற்றவாளியா எஸ்ஐயையும் டிரைவரையும் சேர்த்து நாங்க கேஸ்ல கொண்டு வந்துட்டோம். 6வது குற்றவாளியான டிரைவர் குற்றத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டுருக்கிறதா மீடியாக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. போதுமாடா, என்ன நினைச்ச? வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டா அவனை விட்டுருவாங்க நினைச்சியா? சேர்த்து வச்சாங்களா ஆப்பு அப்படிங்கிறார். அந்த நொடி நம்ம ஹீரோ அங்கிருந்து பயந்து தெரிச்சு ஓடுறாரு. பின்னாடியே மீடியா போலீஸ்னு விரட்டிட்டு வருது. கரெக்டா வெளியில வந்தா ஏதோ ஒண்ணுல மோதுனாப்ல தெரியுதுங்க. சம்பவ இடத்துலயே ஆக்சிடென்ட். ஹீரோ இறந்துட்டான். செத்துட்டாப்லையா இல்ல ஹாஸ்பிடல் சேர்த்திருக்காங்களா எதையுமே காட்டாம வெறும் ரத்தக்கரையை மட்டும் காமிச்சு அங்க மேட்டரை முடிச்சிட்டாங்க. அடுத்து துபாய்க்காரன் பிரெண்ட்ஸுகளை ஒரு வண்டியிலையும் நம்ம எஸ்ஐ ஒரு வண்டியிலையும் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வண்டி கிளம்பிடுச்சு. அங்க நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க அந்த ரத்தக்கரையை தான் போலீஸுங்க தண்ணி ஊத்தி அலசிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐ அரெஸ்ட் செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு ஜீப்ல கூட்டிட்டு போகும்போது படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. பொதுவா போலீஸ்காரங்கள வெளியில ஒரு பிம்பம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே பயப்படுறாப்ல ஒரு பிம்பம் இருக்கும். ஆனா அதை தாண்டி நிஜத்துல உண்மையை சொல்ல போனா கீழ்மட்டத்துல இருக்கிற பல போலீஸ்காரங்க நம்மளை விட அதிகமா பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரூல்ஸ் படி செஞ்சாலும் மேல இருக்கிறவன் குத்துவான். சில சமயம் ரூல்ஸ் படி செய்யாம இருந்தாலும் பொதுஜனமோ மீடியாவோ இல்ல மித்த ஆட்களோ ஏதோ ஒரு வகையில குத்துவாங்க. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் தப்பு, கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் தப்பு. எந்த பக்கம் இருக்கிறதுன்னு தெரியாமையே அதுல ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள அவங்க ரிட்டையர்மெண்ட்டையே பாத்துருவாங்க. இதுதான் ஒரு சாதாரண கீழ்மட்ட யதார்த்த போலீஸ்காரங்களோட வாழ்க்கை. எவ்வளவு அழகா அவர்களோட வாழ்க்கைய இந்த மலையாள படத்துல நமக்கு காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. செமல்ல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நான் பேசும்போது கூட மேல இங்க கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட வாட்ஸ்அப் லிங்கை அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் மிஸ் பண்ணாம வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பாத்துற முடியும். அப்பப்ப அப்டேட் இருந்தாலும் கொடுக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ.